அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் வழிபாடு மிக முக்கியமானது. அந்த குலதெய்வம் வழிபாடு எதற்காக நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும், குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நம் செய்ய வேண்டிய குலதெய்வம் முடிச்சு எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கட்டாயமாக அன்றைய நாள் நம்ம ஒரு முக்கியமான தானம் செய்ய வேண்டும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற முக்கியமான நாளாக இருக்குது. மாத வரக்கூடிய சிவராத்திரி பிரதோஷம் சிவபெருமானுக்கு முக்கியமான நாளாக இருந்தாலும், இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிக மிக முக்கியமானது. அதில் சதுர்த்திசையில் நமக்கு மகா சிவராத்திரி வரும். அந்த சிவராத்திரி பார்த்திங்க அப்படின்னா அதீத சக்தி கொண்டது. அந்த சிவராத்திரி நாளன்று நம்ம வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா அந்த சிவராத்திரி நாள் என்பது அம்பிகை சிவபெருமானை வழிபாடு செய்த ஒரு நாள். இந்த நாளன்று நாம் வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதலுமே நிறைவேறும். ஏன்னா அம்பிகை வரம் கேட்டிருப்பாங்க. இந்த நாளென்று சிவராத்திரி நாளென்று பார்த்திங்க அப்படின்னா பக்தர்கள் உங்களை வேண்டி வழிபாடு செய்து விரதமிருந்து முறைப்படி வழிபாடு செய்வது அவங்களுக்கு 7 ஜென்மம் செய்கின்ற பாவங்கள் விலகி அவங்களுக்கு நற்பலன் கிடைக்க வேண்டும், அவங்களுடைய வேண்டிய வரங்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது சிவபெருமான் அம்பிகைக்கு, அதாவது பார்வதி தேவிக்கு வரமாக கொடுத்த நாள் இந்த நாள். அதனால் இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வோம். அதே போல் அந்த நாளன்று தான் குலதெய்வ வழிபாடும் நமக்கு இருக்கும். ஏன்னா குலதெய்வ வழிபாடு என்பது எல்லோருக்குமே மிக மிக முக்கியமானது. ஏன்னா குலதெய்வத்தை சரியாக வழிபாடு செய்தால் மட்டும்தான் பெருந்தெய்வங்களான சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். எதற்காக நம்ம அந்த சிவராத்திரி அன்று நமக்கு குலதெய்வ வழிபாடு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அந்த நாள், அதாவது மகா சிவராத்திரி நாள் சதுர்த்திசி திதி பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு அதிகமான சக்தி இருக்கும். அந்த நாள் என்று நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யும்போது நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்களுக்கு அமாவாசை நாள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான நாள். அவங்களுக்கு அதீத சக்தி இருக்கிற நாள் இந்த அமாவாசை. ஆனால் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற இந்த அமாவாசை, மகா சிவராத்திரி, சதுர்த்திசி, இந்த மூன்றுமே ஒன்று போல தான் நமக்கு வரும். அந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அதீத சக்தி இருக்கும். நம்மளுடைய முன்னோர்களான நம்மளுடைய குலதெய்வத்திற்கு அதீத சக்தி இருக்கும். பக்தர்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா வேண்டிய வரங்களை அள்ளி தருவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள், இந்த மகா சிவராத்திரி என்று குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் இதுதான். அந்த நாள் அதீத சக்தி தெய்வங்களுக்கு இருக்கும். அந்த நாள் என்று நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வேண்டிய வரங்கள் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, வருடம் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த நாள் என்று போயிட்டு வர்றவங்களுக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரணமை, நினைத்தபடியே நமக்கு நடக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த நாளன்று எதற்கு குலதெய்வ வழிபாடு மிக இன்னமும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வழிபாடு என்பது அவங்கவுங்களுடைய பாரம்பரியம், அவங்கவுங்களுடைய வம்சம் தான் குலதெய்வம், அவங்களுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம். அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் ஒரே நாளில் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த முன்னோர்கள் காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு வருடம் ஒரு முறையாவது நமக்கு இருக்க வேண்டும், எல்லாருமே சந்திக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. குலதெய்வ வழிபாட்டிற்கு எல்லோருமே ஒன்று சேர்ந்துருவாங்க, எல்லோருமே ஒன்று கூடிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்காக நிறைய இடத்திற்கு இடம் விட்டு இடம் மாறி போயிடுவாங்க. எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊரில் இருக்கிறது கிடையாது. அவங்கவுங்க குழந்தைங்கள் படிப்பிற்காக வேலைக்காக எல்லாருமே ஊரை விட்டு ஊரை மாறி அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு நாளாவது எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அந்த தெய்வத்திற்கு என்ன ஆசைன்னா, அவங்க தான் நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கும்போது அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். அவங்களுக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் அந்த நாளன்று எல்லோருமே ஒன்று செய்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த மகா சிவராத்திரி நமக்கு இருக்குது. ஏன்னா சிவராத்திரி என்பது பார்த்தீங்கன்னா மிக 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 சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே சக்தி அதிகமாக இருக்கும். இந்த நாளன்று எல்லோருமே ஒன்று கூடி சிறப்பாக நம்ம வாழ வேண்டும், சிறப்பாக எல்லாருமே சந்திக்க வேண்டும், எல்லோருடைய அன்பை நம்ம பகிர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. குலதெய்வம் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்ம குலதெய்வம் வழிபாடு சரியாக செய்தாலே போதும். நம்மளுடைய குலத்தை காக்கின்ற ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த குலதெய்வம். நம்மளை கட்டாயமாக காக்கின்ற ஒரு அற்புதமான தெய்வம் தான் அந்த தெய்வம். அந்த தெய்வத்தோட வழிபாடு
வருடம் ஒரு முறையாவது நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னா குலதெய்வத்திற்கு வந்து உருவம் கிடையாது. ஒரு சில தெய்வத்திற்கு உருவம் கிடையாது. இப்போ கருப்பசாமி, ஐயனார் குலதெய்வமாக இருக்குது. ஒரு சில அம்பாள் வழிபாடு அவங்க குலதெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில தெய்வத்திற்கு தான் உருவ வழிபாடாக இருக்கும். மற்ற எல்லா தெய்வத்திற்கும் உருவ வழிபாடாக இருக்காது. அதனால் வந்து அந்த ஒரு நாள் எல்லாருமே சந்திக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் சிறப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக எல்லாருமே போயிட்டு வர வேண்டும். அந்த நாள் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா மகா சிவராத்திரி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. நிறைய பேர் வந்து குலதெய்வம் வழிபாடு வெள்ளிக்கிழமை இரவே வந்து வழிபாடு செய்கிற பழக்கமும் இருக்குது. ஏன்னா அன்றைய நாள் சதுர்த்திசி இருக்கும், அப்படியும் வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு அமாவாசை தினம் ஞாயிற்றுக்கிழமை வரும், அதாவது 10ஆம் தேதி வரும். அந்த 10ஆம் தேதி வழிபாடு செய்கின்ற பழக்கம் இருக்குது. சனிக்கிழமை அதற்கு முதல் நாள் சனிக்கிழமை 9ஆம் தேதி மார்ச் 9ஆம் தேதியும் குலதெய்வத்தை வழிபாடு செய்கின்ற ஒரு சில பேருக்கு பழக்கம் இருக்குது. அதாவது மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமைனா வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே குலதெய்வம் வழிபாடு செய்கின்ற முக்கியமான நாளாக இருக்கும். ஒவ்வொரு குலத்திற்கும் வந்து நாட்கள் மாறும். ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்திருவாங்க, ஒரு சில பேர் சனிக்கிழமை, ஒரு சில பேர் ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி ஒரு சில இது மாறும். ஆனால் அந்த 3 நாளுமே பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கின்றது. முன்னோர்களுக்கு அதீத சக்தி உண்டு. அதனால் அந்த நாளன்று நீங்கள் வைக்கிற வேண்டுதல் ஒவ்வொன்றுமே நிறைவேறும். ஒருவேளை உங்களால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன், குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அதனால் போக முடியல, அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு என்றைக்கு குலதெய்வ வழிபாடு இருக்கோ அந்த நாளன்று வழிபாடு செய்யுங்க. ஒரு செம்பில் தண்ணீர் வச்சாலே போதும், உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து பறவைகளுக்கோ அல்லது பசுமாடுக்கோ முடிந்த அளவுக்கு தானம் செய்தாலே போதும், நற்பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். போகாதவங்க வந்து குலதெய்வத்திற்குன்னு ஒரு முடிச்சு கட்டி வைங்க. உங்களுடைய வேண்டுதல் வைத்து மஞ்சள் துணியில் தான் நம்ம கட்டி வைக்கணும். மஞ்சள் துணியில் ஒரு 11 ரூபா, 1 ரூபா நாணயம், 11 நாணயம் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அடுத்த மாசி மகா சிவராத்திரி அன்றுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி இந்த முடிச்சு போட்டு நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நிறைவேறிய பிறகு நீங்கள் எப்போது குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுக்கு போகிற சூழ்நிலை வருதோ அப்போது உங்களுடைய குலதெய்வம் உண்டியில் காணிக்கையாக போட்டுறணும். அப்படி இல்லைன்னா அங்கேயே கட்டி வச்சுருப்பாங்க, அதே போல் நீங்களும் கட்டி வச்சுட்டு வந்துடலாம். இல்லை நான் அன்றைய நாள் கோயிலுக்கு போகிறேன், நான் ஒரு முடிச்சு போட்டு கட்டி வச்சுட்டு வரலாமான்னு தாராளமாக கட்டி வச்சுட்டு வரலாம். ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் 11 ரூபா நாணயம் வச்சு நீங்கள் முடிச்சு போல் கட்டி அன்றைய நாளே வேண்டுதல் மனசில் நினச்சி உங்கள் குலதெய்வ கோயிலை கட்டி வேண்டிட்டு வரலாம். ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த குலதெய்வம் முடிச்சு. நினச்சது நிச்சயமாக நடத்தி வைக்கும். இந்த குலதெய்வம் முடிச்சு கட்டாயமாக செய்துட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அந்த நாள் என்று, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்கிற மகா சிவராத்திரி என்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம். அன்னதானம் பண்ணுவது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அந்த நாளன்று நீங்கள் செய்வது சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த நாளன்று அன்னதானமோ அல்லது இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது மோர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க. முடிந்தளவு உங்களால் ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட போதும், அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு அன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க. அந்த அன்னதானத்தில் ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்குன்னு பங்கு இருந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். இல்லை அந்தளவுக்கு அமௌண்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா ஏதாவது ஒருத்தருக்காவது நம்ம அன்னதானம் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். யாருக்குமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பறவைகளுக்கோ அல்லது பசுமாடுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க. அந்த நாள் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் உங்கள் குலத்தை காக்கும், நிச்சயமாக காக்கும். ஏதாவது முடிந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யணும், தானம் கொடுக்கணும். ரொம்ப நல்ல நாள் அந்த நாள். இந்த மகா சிவராத்திரி என்று மிகவும் சக்தி வாய்ந்த நாள், அதுவும் இரவு நேரம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள். நிறைய பேருக்கு வந்து இரவு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிந்தால் கட்டாயமாக போயிட்டு வாங்க, ரொம்ப நன்றாக இருக்கும். முடிந்த அளவுக்கு போயிட்டு வாங்க. முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி எளிமையாக வழிபாடு செய்யலாம். மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.